ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கதிர். என்னடா ரோட்டு மேலே ஏதோ மஞ்சளா காய்கறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொட்டியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து எல்லோ கேப்சிகம். எதுக்குடா இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க, எல்லோ கேப்சிகம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வேஸ்ட்டாக இருக்குமா, அழுகி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்த்தா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. காய் எல்லாமே அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் ஏன் ரோட்டு மேலே கொட்டிட்டு போங்க அப்படின்னு பார்த்தா விலை கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. விலை கம்மியாக இருக்கிறனால எல்லா விவசாயிகள்லாம் இங்கே கொட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் பிக் பாஸ்கெட்லேயே ஓவராலாக வந்து கூகுளில் போயிட்டு விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் பிக் பாஸ்கெட்டில் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 125 ரூபா சொல்லியிருந்தான். 125 ரூபா சொல்லியிருக்கானே, இவங்களுக்கு தெரியாதா இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சரி ஒசூர் மார்க்கெட்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒசூர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் 60 ரூபான்னு போட்டிருந்தது. 60 ரூபாவும் நல்ல ரேட் தானே, ஓரளவுக்கு ரொம்ப பெருசானாலும் ஓரளவுக்கு நல்ல ரேட் தானே பார்த்தா உழவர் சந்தையில் 30லேருந்து 60 அப்படின்னு போட்டிருந்தான் விற்கிறது. என்னடா அது உழவர் சந்தையில் 30லேருந்து 60 விற்கிறதுன்னு போட்டிருக்கானேன்னு பார்த்தா உழவர் சந்தையில் 30 ரூபாய்க்கு விற்கிறான் அந்த காய்க்கு. 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உழவர் சந்தையிலே ப்ராஃபிட்டாக தான் வைப்பான். அப்போ இவங்ககிட்ட எடுக்கிறது கிட்டத்தட்ட அந்த எல்லோ கேப்சிகம் வந்து 15 ரூபா தான் இருக்கும். 15 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியேட்டர். ஓவரால் வந்து 3 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கேப்சிகம்மை 15 ரூபா கொடுத்து அடுத்த 2 வாரம் மேக்ஸ் 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளேயே அது 125 ரூபா அளவுக்கு மதிப்பு கூட்டி விற்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமும். அப்போ நினச்சி பாருங்கள் யார் வந்து நல்லா பணக்காரன் ஆகிறாங்க, யார் வந்து இதில் ஏமாளி, யார் வந்து பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். அதுவும் இந்த அளவுக்கு ஒரு எல்லோ கேப்சிகம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.